அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியானாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஈத் அன்னைக்கு மார்னிங் செஞ்ச சிக்கன் கிரேவி ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யறங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துறதுனால நம்ம பச்சை மிளகாய் 2 சேர்த்துனா போதும். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 2 பெரிய சைஸ் அளவு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்க போகிறேன். அப்படி பண்ணும்போது வந்து தக்காளி வந்து ஈஸியாக வெந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் சிக்கன் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போது சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துடலாம். பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து நிறையா தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு இதுக்கான மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சிக்கன் கிரேவி பொடி வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இதுக்கு. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் இந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 10 நிமிஷமாக குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் கிரேவி வந்து வாசனை சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் தூவி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.